சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு சொல்லிட்டு மிகப்பெரும் நட்சத்திர பட்டாளங்களுமே நடிச்சிருக்காங்க. ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த படத்தில் நடிக்க போறாருன்னு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி அவர் கமிட்டான 2 படங்கள் தான், ஒன்று லால் சலாம், இன்னொன்று வேட்டையன். லால் சலாம் படம் சரியாக போகலை. ஆனால் இப்போ வேட்டையன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ஜெய்பீம் போல ஒரு தரமான படத்தை எடுத்த டைரக்டர் ரஜினியோட இணையறாருன்னு கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரும் எதிர்பார்ப்பு கூட உச்சத்துக்கே போனது இந்த படம். இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 10ன்னு சொன்னாங்க. இப்போ தீபாவளியா இல்லை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியா, ஆயுத பூஜையா தீபாவளியா ஒன்றும் தெரியாமல் ரஜினிகாந்தே குழம்பி போயிருக்காரு. கூடிய விரைவிலே படக்குழு அறிவிப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் தள்ளி போனதுனால நம்ம சூர்யா நடிச்சிருக்க கங்குவா படம் அந்த சொன்ன ரிலீஸ் தேதியில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோடு ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. நிலைமை இப்படி இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக கமிட்டான திரைப்படம் தலைவர் 171. இந்த படத்துக்கு கூலின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அதாவது சில நாட்களுக்கு முன்பு லோகேஷ் கனகராஜ் ரஜினி அவர்கள் கூலி படத்தில் லுக் புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தார். அந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் செம வைரலானது. இந்நிலையில் ரஜினி அவர்கள் சமீபத்தில் ஹைதராபாத்துக்கும் சென்றார். இந்த நிலையில் தான் ரஜினி கூலி படத்தோட படப்பிடிப்பு தகவல் இப்போ வெளியாயிருக்கு. ரஜினி நடிக்க லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஹைதராபாத்தில் இன்று முதல் கூலி படப்பிடிப்பு துவங்கியிருக்கான். 4 நாட்கள் மட்டுமே அங்கே படப்பிடிப்பு நடந்த பின்னர் ஜூலை 10ஆம் தேதி முதல் சென்னையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடைபெற போகுது. சென்னையில் உள்ள தனியார் ஸ்டுடியோவில் இதற்கான பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு வருவதாகவும், இங்கு தான் பல முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டு பயங்கரமாக இந்த படத்தை எடுக்க போவதாகவும் சொல்லப்படுது. சென்னையில் உள்ள தனியார் ஸ்டுடியோவில் இதற்கான பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு வருவதாகவும், இங்கு தான் பல முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டு இருப்பதாகவும், மேலும் இந்த படம் எப்பயும் போல ஒரு வழக்கமான ஸ்டோரியாக இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதில் நெகட்டிவ் ஷோரில் நடிக்க போகிறதாகவும், இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறதுனால ஸ்ருதிஹாசன் இன்னைக்கு இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு பேராக யார் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சொல்லலை. அதாவது அபிராமி இந்த படத்தில் பேரா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்கிறது எந்த மாதிரி இருக்கும், எப்படி நடித்தா நல்லாயிருக்குன்றதை மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து